ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையினுடைய பற்றிய நியூஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையினுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ரீதியாக தான் வெளியிட்டு வராங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று ரிசல்ட் படி சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் சேலம், இந்த 3 மாவட்டங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதாவது அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, இந்த வார இறுதிக்குள் வந்து ஒரு நாளாக, அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நாங்கள் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய குளறுபடி இருக்கிறதாகவும், வேக்கண்ட் வந்து அதிக காலி பணியிடங்கள் சேர்த்திருக்கிறதாகவும், அதனால தான் நாங்கள் வந்து இத்தனை நாள் லேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து தேர்வு எழுதுகிற மாணவர்களோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டே வராங்க. அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு செய்தவங்க வந்து கிட்டத்தட்ட 4.19 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் வந்து தெரிவு செய்யப்பட்டவுடைய பட்டியல் வந்து அந்த மாவட்ட கூட்டுறவு வேலைவாய்ப்பு நிலையத்தில் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்கவுங்க கூட்டுறவு சொசைட்டியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணி எனக்கு வந்து இல்லை, நான் வந்து தேர்வாகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ண 90 நாட்களுக்குள், அதாவது தேர்வு வெளியிட்ட 90 நாட்களுக்குள் வந்து உரிய காரணங்களோடு மேல்முறையீடு செய்தால் உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸும் கரெக்டான பதிலும் தெரியும். ஏன் என்னை வந்து தேர்வு செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க 38 மாவட்டத்தில் வந்து 3 மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டத்துக்கு வந்து இந்த வார இறுதிக்குள்ளோ அடுத்த வார இறுதிக்குள்ளோ மாவட்ட வாரியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. பணி நியமன ஆணையம் வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் மார்க் வச்சும் முன்னுரிமை பட்டியல் வைத்தும் தான் நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து நியமனம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா 7600 காலி பணியிடங்கள் வந்து சேர்த்து இருக்கிறதாகவும், அதனுடைய சேர்த்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒட்டுக்காக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிஆர்பி ஆஃபீஸர் வந்து இந்த தகவல் வந்து சொல்லியிருக்காரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் எப்படி கைக்கு வரும், எப்படி நீங்கள் பெறும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி இணையதளம் மூலமாகவோ அல்லது மாவட்ட வாரியாக வெப்சைட் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலயமாகவும் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.